100 சட்னியில் 7th சட்னி ஒரு கார சட்னி. இது எப்படி செய்யணும்னா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கணுங்க, நல்லெண்ணெய். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வதக்க போகிறோம், அதனால் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இருக்குல்ல, பெங்கால் கிராம், அதை எடுத்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், வேர்க்கடலை இல்லை, அது ஃப்ளேவர் மாறிடும். கடலைப்பருப்பு எடுத்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்குங்க. கட் பண்ணலைன்னா மேலே தெரிச்சிரும், அதனால் இது பிகினர்ஸ்க்காண்டி சொல்கிறேன். அந்த பச்சை மிளகாவோட கலர் வந்து மாறி மேலே கொஞ்சம் ஒயிட்டாக வரும், அதுதான் இந்த பச்சை மிளகா வதக்கிறதோட பதம் இந்த சட்னிக்கு. நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே சட்னியில் எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக, அதுலேயே 2 பெரிய கத்திரிக்காயை பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து 4ஆக கட் பண்ணி, இந்த 4ஆக கட் பண்ணுறதுல ஒரு பங்கு தான் நமக்கு இந்த சட்னிக்காய்க்கு இந்த கொடுத்துருக்க பச்சை மிளகா அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அந்த ஒரு பங்கு சுரக்காயை எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையும் இந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா சுருளை வதக்கிடுங்க. சுரக்காய் தண்ணிக்காய், ஸோ நல்லா சுருளை வதக்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்சு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஆமாங்க, இது வந்து எங்களோட ஃப்ரெண்டு நம்ம பெங்களூர்லேருந்து வந்து சொன்ன ரெசிபி இது. நாங்கள் சேர்த்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன பிஞ்சு ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கணும். இப்போ அரைக்கிறது தான் கொஞ்சம் முக்கியமான மேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சோம் பார்த்திங்களா கடலைப்பருப்பு, அதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றுங்க. நல்லா அரைச்சி நுணுங்கி நல்லா பவுட்ரு மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி பச்சை மிளகாவோடு சேர்த்து எல்லா ஜாமானை வதக்கி வச்சுக்க எல்லா ஜாமானையும் போட்டு அரைச்சிடலாம். அப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு நரன்னு இருக்காது, நமக்கே தெரியும், நல்லாயிருக்கும். அப்படி வாயில் பட்டால் கூட கடுகு உளுந்த பருப்பு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி விட்டு தேவையான அளவு நெய்யை அரைச்சி எடுத்துருங்க. கடுகு உளுந்த பருப்பு யூஷுவல் தாளித்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் வெங்காயம் இல்லாமல் ஒரு கார சட்னி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன சட்னின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேமுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்பில் ரிலாக்ஸாக இருப்போம், ரிலாக்ஸாக சமைப்போம். தேங்க்யூ.